ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு வயசு குழந்தைக்கு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு, அதாவது மூண்டல் 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் அவல் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாங்க. ரெட் போகா இது ரெண்டுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டுமே 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டி வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ டஸ்ட் இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க தயவு செஞ்சு. ரொம்பவே அழுக்கு இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த நெய் முழுக்க நான் வீட்டில் காய்ச்சினது. இப்போ நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதே 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுங்க, கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா குழந்தைக்கு ஜீரண சக்தி நல்லா அதிகரிக்கும். அதனால் ஜீரகத்தை அவாய்ட் பண்ணாதீங்க. இப்போது இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன வெங்காயம், அது ஒரு 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை போடுறப்ப. சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் அதிகரிக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். அது இல்லாதவங்க நார்மல் வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க. இப்போ அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுக்கலாம். துருவி வச்ச கேரட்டை நம்ம அதையே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதே ஒரு பிஞ்ச் அளவு பெப்பர் பவுடர். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் திட்டமாக போட்டுக்கோங்க. நம்ம ஒரு வயசு இருக்கிற குழந்தைக்கு தான் டின்னர் ரெசிபி போகிறோம். அதனால் இதில் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ அது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பைத்தம்பருப்பும் அப்புறம் ரெட் அவலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ரெண்டுமே லேசாக ஒரு 2 வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது 1/4 கப்பு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் விடணுங்க. 4 விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா குக்கரு நம்ம விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மசிச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பே மசிச்சிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதை மசித்ததுக்கப்புறம் நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப குயிக்காக ஈஸியாகவே நம்ம இதை செஞ்சிடலாங்க. டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். டின்னர் ரெசிபிக்கு இது ரொம்ப குழந்தைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அந்த நெய்யோட ஸ்மெல்லு, அந்த டேஸ்ட்டு, அந்த பருப்பு, இது எல்லாமே சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும், க்ரீமியாக. இப்போ இது லேசான சூடாக இருக்கிறப்ப நம்ம குழந்தைக்கு ஊட்டிடணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு என் பேரனுக்கு செய்கிற ஒவ்வொரு டிஷ்ஷும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோவில் போடுறேங்க. ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம்.
ரொம்ப ஈஸியாக செய்யலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. தேங்க்யூ.